ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போறது எக்ஸசைஸ் செட் 1.1. சரிங்களா? இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் செக்ஷன்ல 1.2 செட்டிலிங் இன்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத நாம ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? அதுல பாத்தீங்கன்னா ஷாலினின்னு ஒரு பொண்ணும் ரியான்னு பையன். ஷாலினி அக்கா, ரியான் வந்து தம்பி. ரியானுக்கு வந்து சரியா பார்வை தெரியாது. அக்கா ஷாலினி வந்து ரீசெண்டா தான் 9th கிளாஸ் வந்து படிச்சு முடிச்சிருக்கா. அம்மாக்கு வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் டிரான்ஸ்ஃபர் வந்து அடிக்கடி இருக்குன்றதுனால அவங்க இப்ப வந்து புது வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப தம்பிக்கு வந்து சரியா பார்வை தெரியாது இல்லைங்களா? அதனால அக்கா ஷாலினி வந்து அவங்களோட புது வீட்டோட டிராயிங்க ஒரு பேப்பர்ல போர்டில் டிரா பண்ணி எங்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் வீட்டில் அங்க அந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கேல்லனா 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் ஈக்குவல் டு 1 ஃபீட்டுங்கிற ஸ்கேலிங்கில் பேப்பரில் ட்ரா பண்ணி முக்கியமான இடத்துலலாம் பின்ன வச்சு பாயிண்ட் பண்ணி தம்பி ரியானுக்கு வந்து அவ காட்டுறா. சரிங்களா? காட்டி எக்ஸ்பிளைன் பண்றா. இதுதான் சினாரியோ. சரிங்களா? ஓகே. இப்ப அதுல வரக்கூடிய எக்ஸசைஸ் செட் தான் 1.1. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரூம். இந்த ரூம்ல பார்த்தோம்னா இது பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம்ல பார்த்தோம்னா பெட்ரூமோட இந்த இடம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் வந்து ஒய் ஆக்சிஸ்னு ட்ரா பண்ணியிருக்கு இல்லைங்களா? ஓகே. அதே மாதிரி வார்ட்ரோப் பொசிஷன் எங்கே இருக்கு, பெட் எங்கே இருக்கு, அப்புறம் இங்கே இருக்கிற லேம்ப் எங்கே இருக்கு, நைட் லேம்ப் எங்கே இருக்குங்கிற பொசிஷன்லாம் அதில் காமிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குங்கிறத சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஓகே. Referring to the figure 1.3, answer the following questions. Question number 1. If D1R1 represents the door to Rian's room, okay, how far is the door from the left wall y-axis of the room? How far is the door from the x-axis? கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்க, if D1R1 represents the door of Rian's room, D1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது D1 R1 represents the door of Rian's room. ஓகே. இது வந்து டோர் இல்லைங்களா? இது வந்து D1 R1ங்கிறது டோர். How far is the door from the left wall? Left wall வந்து இது left wall. பிராக்கெட்ல y ஆக்சஸ்னு கொடுத்துட்டாங்க. இது y ஆக்சஸ் தான் லெஃப்ட் வால். ஓகேங்களா? ஓகே. எவ்வளவு தூரத்துல இருக்கு பாப்போமா? லெஃப்ட் வால் இங்க இருக்கு. இது வந்து ஆரிஜின் 0ன்னு இருக்கு இல்லையா? 0ல இருந்து இந்த இடம் பொசிஷன் என்னது 8ல இருக்கா? ஓகேங்களா? அப்ப 8 யூனிட்ஸ் அவே இல்லைங்களா? அப்ப 8 யூனிட்ஸ்ங்கிறது இங்க வந்து 1 ஃபீட் இல்லையே, சாரி 8 ஃபீட் இல்லையா? ஆன்சர் எழுதுமா? கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட், டோர் D1R1 is 8 feet away from left wall. ஓகேங்களா? சரி. அப்புறம் how far is the door from the x axis ன்னு கேட்டிருக்காங்க. இந்த x axisல இருந்து இந்த டோர் எவ்வளவு தூரம்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த ரெண்டு டோர் D1R1 இது வந்து x axisலயே தான் இருக்கு இல்லையா? So it lies, door D1R1 lies on the x axis. சரிங்களா? Door D1R1 lies on the x-axis. Okay. Second question பார்ப்போமா? What is the coordinate of D1? D1 ஓட coordinate என்ன? இங்க x வந்து 8 இருக்கு. ஓகே. y வந்து 0 இல்லையா?
0. So D1 coordinate is 8, 0. Well, 8, 0. Okay. இல்ல வாட் ஆர் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் D1 இப்படியும் எழுதிக்கலாம் அதை. எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரியும் எழுதலாம். இல்ல கோஆர்டினேட்ஸ் ஆஃப் இந்த கேள்வி இப்படியும் எழுதலாம். ஆன்சர் இந்த மாதிரியும் எழுதலாம். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சாரி D1 இல்லையா? D1 வந்து ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் எயிட், ஃபார் ஒய் ஆக்சிஸ்ல 0 இல்லையா? ஓகே. தேர்ட் கொஸ்டின் போலாமா? Third question. If R1 is in the point 11.5, R1 என்னது இது R1. In the point 11.5, how wide is the door? Okay. Second part question, do you think this is a comfortable width for the room door? Okay. If a person in a wheelchair wants to enter the room, will he or she be able to do so easily? Okay. இதான் கேள்வி. முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹவு வித் இஸ் தி டோர் இல்லைங்களா? அப்போ இதில் டோரோட வித் என்னன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்க, இது லைஸ் ஆன் தி எக்ஸஸ் இல்லையா? அப்போ இங்கே வந்து ஒய் வந்து 0 நமக்கு, இங்கே 11.5 இது. அப்போ வித் என்னது? 11.5 மைனஸ் 8 போட்டோம்னா இதோட டோரோட வித்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 11 சரிங்களா? ஸோ door D1 R1 width is 11.5 minus 8 equal 3.5 feet. Okay. Do you think is a comfortable width for the room door? ரூம் டோருக்கு 3.5 feet வந்து கம்ஃபர்டபுளான்னு கேட்குறாங்க. எஸ் இல்லையா? 3.5 feet is comfortable for any person to move on. யார் வேணாலும் போயிட்டு வரலாம். எஸ். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து எஸ் 3.5 feet width door is comfortable for a person to move on இல்லையா? ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இஃப் அ பர்சன் இன் a wheelchair wants to enter the room, will he or she able to do so easy? ஓகே. இப்போ பர்சன் வீல் சேர் வந்து ரூம்குள்ள D1 R1 ரூம்குள்ள போயிட்டு வரணும்னா ஈஸியாக போயிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே. இன் ஜென்ரலாகவே ஒரு வீல் சேரோட விட்த் எவ்வளோ இருக்கும்? 2 feetல இருந்து 2.5 feet விட்த் வரைக்கும் இருக்கும் இல்லையா? அப்போ அது வந்து இது வந்து விட்த்து வந்து இங்கே 3.5 விட்த் இருக்குது. ஸோ வீல் சேர் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். வீல் சேரில் ஈஸியாக போயிட்டு வரலாம். ஓகே. ஆன்சர் எழுதிடுவோமா? எஸ். ஏ wheelchair of width 2 to 2.5 feet can easily access through 3.5 feet width door. Okay.
4th கொஸ்டின் பார்ப்போமா? என்ன கேட்டிருக்காங்க? If B1 0, 1.5 and B2 0, 4 represent the ends of bathroom door. Is the bathroom door narrower or wider to the room door ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. அப்ப B1 வந்து 0, 1.5. B1 என்னது 0, 1.5ல B1 இருக்கு இல்லையா? And B2 0, 4. B2 0, 4. Is the bathroom door narrower or wider than room door ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, அப்ப இதோட விட்த் என்னன்னு பார்க்கலாமா? B1 B2 விட்த். அப்ப ஓவரால் விட்த் எவ்வளவு இருக்கும்? இங்க 4ல இருக்கு, இங்க 1.5ல இருக்கு. 4 - 1.5 2.5 வருமா? இப்ப B1 B2 ஓட விட்த் வந்து 2.5 feet இல்லையா? B1 B2 equal 4 minus 1.5 equal 2.5 feet. Okay. சரி, ஸோ அப்போ ஆன்சர் என்னது? இஸ் நேரவர் வைடர் தான் ரூம் டோர்னு கேட்டிருக்காங்க. எஸ், B1 B2 bathroom door is narrower than 3.5 feet with room door. வீட்டில் வேணா எழுதிக்கலாம். D1 R1ன்னு ஒரு ரெஃபரன்ஸுக்கு எழுதிக்கலாம் இல்லைங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்க, இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கிறோம்? பாயிண்ட்ஸை எப்படி ரீட் பண்ணணும்னு முதல்ல பார்த்துருக்குறோம். D1னா அதோட கோஆர்டினேட் என்ன? இங்கே 8 இருக்கு. அப்போ 8, ஒய் ஆக்சிஸில் 8,0ங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணி எழுதியிருக்கிறோம். R1க்கு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க 11.5, 0. அப்புறம் என்ன பார்த்துருக்குறோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸுங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை ஒய் ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற 2 பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து அதை எப்படி பார்க்கணுங்கிறத பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த எக்ஸசைஸ் செட் 1.1ல நம்ம நியூவாக லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் 1.2 எக்ஸசைஸ் செட்டை நெக்ஸ்ட் பார்க்கலாமா?